ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாமா? ஸ்கிரீன் விளங்குதா? பிள்ளைகள் இருக்கீங்களா? ஜாயின் ஆயிருக்கீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஆம் சார், கேக்குது. ஓகே ரைட். ஸ்கிரீன் விளங்குதாமா? ஆம் சார், ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே ரைட். அப்போ நான் பாடத்துக்குள்ள வருவோம். கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விடயங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நமக்கு இன்றைய பாடத்துக்குள்ள செல்வோம். நம்ம பார்த்துக்கிட்டு நல்வாழ்வு தொடர்பான நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். பெரும்பாலும் பார்க்கலாம் பிள்ளைகள். நல்வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வந்து, அதாவது போற்றி நிறைந்த உலகில வந்து நல்வாழ்விற்கான பண்புகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். அதுல இந்த நல்வாழ்வு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சிறந்த முறையில் வாழ்வதுதான் நல்வாழ்வு அப்படின்னு சொல்லி அவனை வரை விலக்கணம் படுத்துகின்றார்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து சிறந்த முறையில் வாழக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் நல்வாழ்வு என்று சொல்றாங்க. அதோடு சேர்த்து அடுத்தவருக்கு தொல்லை இல்லாத வகையில சட்ட ரீதியான பணம் சம்பாதித்து தார்மீக முறையில வாழ்வது நல்வாழ்வுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் வந்து நல்வாழ்வு என்று கூறப்படுகின்றது. நம்ம நல்வாழ்வு தொடர்பாக தான் இறுதியான வகுப்புல நாம் பார்த்து இருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறோம் நல்வாழ்விற்கான இந்த தேவைகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது நல்வாழ்விற்கான தேவை ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை, உதாரணங்களோடு எழுதுக. அதுதான் நம்ம இன்றைய தினம் வந்து பார்க்க இருக்கின்றோம். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து, அதாவது போட்டி மிக்க இந்த உலக பொறுத்தளவு நீங்க பார்க்கலாம், மிகவும் போட்டியான ஒரு உலகமாக காணப்படுகின்றது. அதே போல மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் என்ன செய்றாங்க, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு வாழ்கின்றார்கள். நாங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு போட்டி நிறைந்த உலகில் ஒரு சிக்கல் தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டுள்ளாங்க. சரியா? அது முக்கியமாக நீங்க பார்க்கலாம், நவீன விஞ்ஞான தொழில்நுட்பம் இருக்கு. அதோட போல தொடர்பாடல் துறையில ஏற்பட்ட வளர்ச்சி ஏன்னா இந்த நேரடியாவோ மறைமுகமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இது மனிதன் மீது பாரியளவு தாக்கத்தை செலுத்துகின்றது. சரியா? அதோடு சேர்த்து தனிநபர் வெறுப்பின் பல்வகையான சிக்கல் மேலும் என்ன செய்யப்படுது, வலுவடைஞ்சு இருக்கு. இவற்றை சமூகத்தின் வாழும் பெரும்பான்மையினோர் நல்லது தீயது என்பதை விளங்கி கொள்ளாது எனது பின்பற்றுகின்ற முயற்சிகள். சரியா? அந்த நிலைமைய இன்றைய சமூகம் பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூக முன்னேற்றத்திற்காக நல்வாழ்விற்கான தேவை ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்து காரணிகள் தொடர்பாக நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். இப்போ நல்வாழ்வு தொடர்பாக பார்த்தா வந்து ஆரோக்கியமான வாழ்வு, அதே போல மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்வது தான் அந்த வாழ்வுன்னு பார்த்தோம். இப்போ நல்வாழ்வில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தேவை தொடர்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அப்போ அதில் நீங்க பார்க்கலாம் வந்து சமூகத்தின் சிறந்த நிலைப்பாட்டிற்கும் சமூகமானது சிறந்த முறையில நிலை பெற வேணுமா இருந்தா சட்ட ரீதியான சமூகத்தில் செயற்படவும் சட்டத்தை மதிக்கும் பிரஜையாகவும் வாழ வேணும். குழந்தைப்படைகள் அதாவது சட்ட ரீதியாக சமூகத்தில் செயற்படவும் விளங்குதா? அதே போல சட்டத்தை மதிக்கும் பிரஜையாகவும் வாழவும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்தாங்கன்னா என்ன நடக்குது, ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது.
அதுக்கு மேலதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபர் விருப்பு வெறுப்பின் பல்வகமை, தனிநபர் விருப்பு வெறுப்பின் பல்வகமை தொடர்பா பார்ப்போம். அதுல பாருங்க, பிள்ளைகள் கொஞ்சோட மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்துல நீங்க வந்து பேசலாம். சரியா? இப்ப இன்றைய தினத்துல புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்க? நாம இன்றைய தினம் புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா? ஓகே, அப்ப நம்ம பாடத்துக்குள்ளால வருவோம். பாருங்க, தனிநபர் விருப்பு வெறுப்பின் பல்வகமை தொடர்பாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதுல நீங்க பார்க்கலாம் வந்து மனிதனுடைய சிந்தனை, அதே போல எதிர்பார்ப்பு, ஆசை, ஆவல் என்பன பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பல்வகைமையால் ஏற்படும் விருப்பங்கள் சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையின் கோலம் சிக்கலாக அமைந்தமை. இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா மிக சிக்கலான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு வாரோம். சரியா? அதில் பார்க்கலாம் வாழ்க்கை அமைப்பு, அதாவது சிக்கலாகும் போது மனிதன் பிழையான வழியில வந்து பணம் சம்பாதிக்க முற்படுகின்றான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேர்மையான வழியில நேர்மையான முறையில தான் என்ன செய்யணும், இந்த பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை கோலம் சிக்கலாக அமையும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் என்ன செய்யப்படுறான், பிழையான வழியில பணம் சம்பாதிக்க முயற்சிப்பான். அவ்வாறன்றி சரியான வழியில என்ன செய்யணும், பணம் சம்பாதித்து சாதாரண வாழ்க்கைக்கு கோலத்திற்கு இசைவாக்கம் அடைய வேண்டிய தேவை இருக்கு. அதே போல நேர்மையான வாழிடல், பணம் மீட்டவும் வரவு செலவு செய்யவும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தில் வாழும் போது தமது வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து சுய முயற்சியால் ஏதோ ஒன்றை செய்து பெற்றுக்கொள்ள கூடியமா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா சமூக நீதியை ஏற்படுத்துவதற்காக அதில் பார்க்கலாம், தமது ஜீவனோபாயம் மற்றும் வாழ்க்கை முறை என்பவற்றை சமூகத்தில் நிலவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைக்கேற்ப நடைமுறைப்படுத்தவும் நம்ம வந்து பழகி கொள்ள வேண்டும். அதில் பார்க்கலாம் வந்து சமாதானத்தை நிலைப்பாட்டிற்கும், சமூகத்தை சமாதானமான ஒரு நிலைப்பாட்டிற்கும் நம்ம என்ன செய்யணும், ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த மனிதனிடம் காணப்பட வேண்டிய பண்புகள். சரியா? ஒரு மனிதனிடம் பார்த்தீங்கன்னா என்ன பண்புகள்னு பார்த்தோம்னு சொன்னா நல்வாழ்விற்கான பண்புகள். சரியா பிள்ளைகள்? இந்த மனித சமூகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நிலவும் சிறந்த சமாதான பண்புகளை, ஏன்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த சமாதான பண்புகளை தான் சொல்றாங்க வந்து நல்வாழ்வு பண்புன்னு சொல்றாங்க. நல்வாழ்வு பண்புகள்னா பிள்ளைகள் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்புகளா சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த பண்புகள் மூலமா பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சிறந்த வாழ்க்கை என்ன செய்யணும், கொண்டு நடத்த உதவக்கூடியதா இருக்கும். சரியா? அந்த பண்புகள் பெரும்பாலும் தனிநபர் உடலியல், உளவியல், சமூகவியல், ஆன்மீகவியல் வளர்ச்சிக்கு இன்றியமையாதா இருக்கும். எல்லா பக்கமும் என்ன செய்யணும், அந்த ஒரு வளர்ச்சி போக காணப்பட வேண்டும். சரியா? இப்ப நட்பண்புடைய சமூகத்தின் வாழ்கின்ற மனிதனிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் வந்து கூறப்படுகின்றது. பிள்ளைகள் சொல்லுங்க, நல்வாழ்விற்கான பண்புகள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச நல்வாழ்விற்கான சிறந்த பண்புகள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பிள்ளைகள், நல்வாழ்விற்கான பண்புகள் சொல்லுங்க. யாருக்கு சொல்ல இயலும்? மனிதன் நல்லவனாக வாழ தேவையான பண்புகள், அதுதான் நம்ம நல்வாழ்விற்கான பண்புகள் என்று கூறுகின்றோம். பிள்ளைகள் பேசலாம், தேவையான செய்யணும், மைக்கை மியூட் பண்ணி நீங்க உங்களோட பதில்களை சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க பிள்ளைகள், யாருக்கு சொல்ல முடியும்? அமிர்தா? சார் நான் இப்பதான் சார் ஜாயின். ஓகே ரைட், ஓகே, நானே அதை அந்த விடயங்களை சொல்றேன். பாருங்க, முதலாவது நல்வாழ்விற்கான பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து எல்லா மனிதர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்புகளாக இருக்கணும். அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சட்டத்தை மதிக்கிறது. ஏன்னா சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் எல்லா விடயங்களையும் சட்டத்தின் அடிப்படையிலே வரையறுக்கப்பட்டு இருக்கு. அப்போ அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது சட்டத்தை மதிப்பதற்கு, அந்த சட்டத்திற்கு மரியாதை கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து
நன்றாக செவி மடுக்கணும். இது மிக முக்கியமானது. ஏன்னா பிறரை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கூறுகின்ற விடயங்களை நம்ம கூறிக்கொண்டே இருப்போம். மற்றவர்கள் ஒரு விடயங்களை முன்வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதனை செவி மடுக்க மாட்டோம். எனவே பிறர் கூறுகின்ற கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், நன்றான முறையில வந்து நம்ம செவி மடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, தியாக மனப்பான்மை. இது மிக முக்கியமானது. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு பொறுப்புணர்வோட, அதோட ஒரு தியாக மனப்பான்மையோடு செய்யக்கூடிய அந்த பண்பு பழக்க வழக்கங்களை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, நன்றி உணர்வு. சரியா, இது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு நபர் வந்து சிறியதாக ஒரு உதவிகளை நமக்கு செய்யும் பொழுது அந்த உதவிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டவராக வாழ வேண்டும். சிறியதாக செய்கின்ற ஏதோ ஒரு சிறிய உதவிக்கும் கூட நம்ம என்ன செய்யணும், நன்றி கடன் பட்டவராக காணப்பட வேண்டும். அதற்கு மேலதிகமாக நம்ம பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து உள்ளதை கொண்டு திருப்தி அடைதல். சரியா, நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள், அது தொழிலா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளை வந்து நமக்கு கிடைத்ததை கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவரோடு ஒப்பிட்டு அல்லது மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள் வந்து பிள்ளைகள் வந்து நமக்கு கிடைக்கலையே என்ற ஏக்கத்தோடு இல்லாமல் நமக்கு கிடைத்த விடயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், மகிழ்ச்சிகரமான ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். அது மிக முக்கியமான பண்பு. இதற்கு மேலதிகமாக நீங்க பார்க்கலாம், நல்லிணக்கம் சொல்லலாம். எல்லா இன மத மொழி நபர்களோடு ஒரு சுமூகமான ஒரு உறவை பேணிக் கொள்ளுதல், அதே போல தார்மீக தன்மை, எளிமையான வாழ்க்கை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை, மன உறுதி இருக்கணும். எந்த ஒரு விடயத்தையும் சிறப்பான முறையில செய்து முடிக்கக்கூடிய ஒரு மன உறுதி, சமூக விரோத செயல்களிலிருந்து விடுபடு, அதாவது விலகி இருத்தல். ஏன்னா நல்வாழ்வு படிக்கிறதுனால வந்து சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். அதே வேளை சமூக விரோத செயல்கள் வந்து நம்ம தவிர்த்து இருக்க வேண்டும். அதே போல முயற்சி செய்தல், மகிழ்ச்சியுடன் இருத்தல், அதே போல பாருங்க சுறுசுறுப்பு தன்மையோடு இயங்கக்கூடிய தன்மை, மேலும் நன்றியுடைமை, இரக்க சுபாவம், அதே போல பொறுமை, சூழலை நேசித்தல், மனசாட்சிக்கு ஏற்ப செயற்படுதல், ஏன்னா போதைப் பொருள் பாவனையிலிருந்து தவிர்த்தல். அப்ப மேற்குறிப்பிட்ட அனைத்து விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து என்ன செய்வோம், அதாவது மனிதனிடம் காணப்படக்கூடிய சோத்தாக்கிட்டு தின்னு தின்னுன்ற உண்டை உங்களோட மைக் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேவையான நேரம் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஏனைய நேரங்களில் உங்களோட மைக்கை நீங்க மியூட் பண்ணி வையுங்கள். ரைட், ஓகே, பார்ப்போம். மேற்குறிப்பிட்ட விடயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்கள்லாம் நீங்க இந்த நல்வாழ்விற்கான பண்புகளாக வந்து எடுத்து காட்டப்படுகின்றது. அப்ப இத்தகைய பண்புகள் என்ன செய்யும், உங்களிடம் காணப்படும். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், நல்வாழ்வுக்காக உங்களிடம் காணப்படக்கூடிய பண்புகள். இப்ப நான் குறிப்பிட்ட பண்புகள் இருக்குதானே, இந்த பண்புகள்ல நல்வாழ்விற்காக உங்களிடம் காணப்படக்கூடிய பண்புகள் சொல்லுங்க பார்ப்போம். இலகுவான விடயங்கள் தான் கேட்கிறேன். ஓகே, மனசாட்சிக்கு ஏற்ப செயல்படுதல் மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா பிள்ளைகள் வந்து இன்றைய காலகட்டத்துல மனசாட்சிக்கு விரோதமான செயற்பாடுகள் தான் அதிகமா இருக்கு சமூகத்துல. எனவே மனசாட்சிக்கு ஏற்ப செயற்படுகின்றது என்பது வந்து மிக முக்கியமான ஒரு நல்ல பண்பை பார்க்கப்படுது. வேற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்ப்போம். சூழலை நேசித்தல். என்னம்மா? சூழலை நேசித்தல். சூழலை நேசித்தல், இதுவும் மிக முக்கியமான ஒரு பண்பு. ஏன்னா இன்று சூழலை நேசிக்கின்ற தன்மை என்ன செய்யப்படுகின்றது, குறைந்து இருக்கின்றது. எனவே நாம் வாழக்கூடிய சூழலை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாழக்கூடிய சூழலை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல செய்யணும், சூழலை நேசிக்க பழக வேண்டும். நல்ல விடயம். கேள்வி கொஞ்சம் சொல்றீங்களா?
அதாவது நல்வாழ்விற்கான பண்புகள் பார்த்தோம் தானே, அந்த பண்புகள்ல உங்களிடம் காணப்படக்கூடிய பண்புகள். இப்ப இதுக்கு நான் குறிப்பிட்ட பண்புகள் அனைத்தும் உங்களிடம் பொறுமை, காணப்பட மாட்டாது. உங்களிடம் காணப்படக்கூடிய பண்புகள் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். பிறருக்கு உதவுதல். ஓகே, பிறருக்கு உதவுதல் மிக முக்கியமான ஒரு நல்ல பண்பா பார்க்கப்படுகின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இன்றைய காலகட்டத்துல மிக குறைவாக காணப்படக்கூடிய பண்பாகவும் இது இருக்குது. ரைட், வேற பிள்ளை அப்ப ஒவ்வொருத்தர் சொல்லணும். முயற்சி செய்தல், என்னமா? முயற்சி செய்தல், முயற்சி செய்தல். எந்த ஒரு விடயமா இருக்கலாம், பரீட்சையா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம். எந்த ஒரு விடயமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட முயற்சியினை வந்து கைவிடக்கூடாது. முயற்சியினை சிறப்பான முறையில ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும், வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். ரைட், வெரி குட். வேற பிள்ளைகள்? மகிழ்ச்சியுடன் இருத்தல், மகிழ்ச்சியுடன் இருத்தல். சரியா? இதுவும் வந்து நமக்கு தற்காலத்துல இந்த விடயம் தற்காலத்திலையும் ரொம்ப குறைவா இருக்கு. மகிழ்ச்சியுடன் வாழ்தல் என்பது ஏன்னா நமக்கு கிடைத்த விடயங்களை வைத்துக்கொண்டு நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல்ல வாழ்றது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமா பார்க்கப்படுகின்றது. ரைட், வேற பிள்ளைகள்? என்னம்மா? இரக்க சுபாவம், என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது தெளிவா விளங்குது இல்ல. நீங்க இரக்க சுபாவம், இரக்க சுபாவம் கொண்டிருத்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இரக்க சுபாவங்களை கொண்டவராக வாழ வேண்டும். ரைட், வேற பிள்ளைகள் பாப்போம். தவறுகளை எதிர்த்தல். தவறுகளை எதிர்த்தல் அப்படின்னு சொன்னா தவறு செய்யும் பொழுது அதை என்ன செய்யுது, தடுக்கிறதா? அப்படியா? அந்த தவறுக்கு எதிராக வந்து செயற்படுறது, சுட்டி காட்டுறது. ஓகே, அந்த குறித்த தவறை சுட்டி காட்டுறது. ரைட், ஓகே பிள்ளை. ரைட், வேற? நான் நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் மாத்திரம் தான் என்ன செய்றாங்க, அந்த குறித்த விடயங்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏனைய அனைவரும் மௌனமான முறையில இருந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரைட், மற்றாக்களும் பேசணும். என்ன உங்களிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள், நல்வாழ்வுக்கான நல்ல பண்புகள் தான் கேட்டேன். ஓகே, ரைட், பார்ப்போம். ரைட், தேங்க்யூ பிள்ளைகள். பதில்கள் கூறிய அனைவருக்கும் எனது நன்றி. ரைட், அப்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும், சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். அந்த பழக்க வழக்கங்கள் நமது வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யும், நம் கூட வரக்கூடியதாக அமைகின்ற அதே வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நமக்கு நல்ல பெயரையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். சரியா? ஒரு நல்ல மனிதனா வாழும் பொழுது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம சமூகத்திலையும் நம்ம என்ன செய்வோம், நமக்குரிய அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை என்றால் நாம் வந்து சமூகத்துல மதிக்கப்படாத ஒரு ஆளா வந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஓகே விடையில் நன்றி. அப்ப மேற்குறிப்பிட்ட அனைத்து விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நல்வாழ்விற்கான பண்புகளை நம்ம வந்து அடையாளப்படுத்தலாம். ரைட், நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த நல்வாழ்வுக்கான பண்புகள் இருக்கானே, அந்த விட்டால் ஏற்படும் விளைவுகள் குறிப்பிட்ட பண்புகளை வந்து நம்ம என்ன செய்யறோம், பண்புகளை நம்ம வந்து பின்பற்ற தவறுகின்ற பட்சத்தில், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் குறிப்பிட்ட அனைத்து விதமான பண்புகளும் நம்மிடம் காணப்பட மாட்டாது. அப்போ ஒரு சில பண்புகள் தான் நம்மிடம் காணப்படும். அந்த பண்புகளை நம்ம என்ன செய்யறோம், தவறி நடப்போமானால் ஏற்படக்கூடிய வினைவுகள்னு சொல்லலாம், பிரதிகூலங்கள், பிரச்சனைகள் எதுவாக சொல்லலாம். சமூகத்துக்கு நமக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இப்ப நல்வாழ்வுக்கான பண்புகள் இருக்கும் பொழுது தான் நீங்க பார்க்கலாம் வந்து என்னது, அது வந்து நம்மளோட எதிர்காலம் என்ன செய்யும், எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள அமையும். சரியா? அப்ப சிறு வயதிலிருந்தே வந்து நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம், எதிர்காலமுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய முடியும். சரியா? ரைட், பார்ப்போம். நல்வாழ்வுக்குரிய பண்புகளை என்ன பழக்கத்தில் கொள்ளாவிட்டால் ஏற்பட வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம்.
அதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லா விதமான பண்புகளையும் எப்படி நல்லதோ கெட்டதோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து சிறு வயது முதல் ஏன்னா சிறு வயதிலிருந்து வாழ்விற்கான பண்புகளை பழக்கி கொள்ள வேண்டும். அப்படி பழகி கொள்ள விட்டால் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில பாரிய பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். அதனாலதான் சிறு வயதிலே என்ன செய்வாங்க, வீட்டில் எந்த தவறு செய்தாலும் குழந்தையை திருத்துற முயற்சிகள்ல செய்வாங்க. ஏன்னா சிறு வயதுல ஒரு குழந்தையை திருத்தும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும், சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆளா வளர்ந்த பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். சிறு வயதுல ஒரு பிள்ளைய வந்து திருத்தவில்லை என்றால் என்ன செய்யும், அது சமூகத்துக்கு ஒரு பாரிய பிரச்சனையா அமையலாம். சரியா? அப்ப நல்வாழ்வுக்குரிய நல்ல பண்புகளை நம்ம முறையான பின்பற்றாவிட்டால் என்ன செய்யும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெருமதியான மனித உயிர்கள், பொது சொத்துக்கள், இயற்கை சூழல் என்பவற்றை மீதான மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நல்வாழ்வுக்குரிய பண்புகளை வந்து பின்பற்ற வேண்டும். பார்ப்போம். நல்வாழ்வு பழகிக் கொள்ளாவிட்டால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சமூகத்துக்கு மட்டுமல்ல நம்மிடமும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகள் சொல்ல முடியுமா? பிள்ளைகள், நல்வாழ்விற்கான பண்புகள் அதாவது பழக்க வழக்கங்களை நாம் வந்து பின்பற்றாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் கூற முடியுமா? சொல்லுங்கம்மா. சமூக பாதுகாப்பு அற்று போகும். ஓகே, மீண்டும் அந்த கேள்வியை சொல்றேன். நல்வாழ்விற்கான பண்புகளை பழகி கொள்ளாவிட்டால், நல்வாழ்வுக்கான பண்புகள் நம்மிடம் காணப்படாவிட்டால் நாம் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, அதோடு சேர்த்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தான் கேட்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு பாதுகாப்பு கவனம் இல்லாமல் போய்விடும் சார். ஓகே, வாழ்க்கையில பாதுகாப்பு கவனம் இல்லாமல் போகும். ரைட், ஓகே. வேற வேற என்ன சொல்லலாம்? மன அழுத்தம் பல கஷ்டங்களை வந்து நோக்குற நிலைமை ஏற்படும் சார். மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படும். அதுவும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாம். வெரி குட். வேற சார், சமுதாயம் அதிகரிக்கும். ஓகே, குற்ற செயல் அதிகம். ரைட், பாப்போம். புக்ஸ் இல்லாம பிள்ளைகள் நீங்க சொல்லுங்களேன். இப்ப ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றாவிட்டால் நம்ம சமூகத்துல எதிர்நோக்குற பிரச்சனைகள், பாடசாலை சூழல, வீட்டுல, சமூகத்துல எதிர்நோக்குற பிரச்சனைகள் சொல்ல முடியுமா? அப்படி யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ரைட், பார்ப்போம். பாருங்க, மனித வாழ்க்கை துன்பத்தில் முடிவரும். அப்ப எந்த விடயம் தொடர்பாக என்ன மாட்டார், அவர் பெரும்பாலும் சிந்தித்திருக்க மாட்டார். இப்போ மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யும், பெரும்பாலும் துன்பத்துல பிரச்சனைகளை போயிட்டு முடிவடையும். அடுத்து பாருங்க, மனிதர்கள் ஒதுக்கி பேசுவதால் தனிமைப்பட நேரிடும். பாருங்க, நல்வாழ்வுக்குரிய பண்புகள் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லலாம். உதாரணமா நம்ம ஒரு திருடனா இருக்கும். இப்போ சமூகம் நம்மளை ஏத்துக்கிறோமா? ஏற்றுக்கொள்ளாது. நம்ம என்ன செய்வோம், வந்து மனிதர்களால் ஒதுக்கப்படுவோம், தனிமையாக்கப்படுவோம். அடுத்து பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அழிவரும். அப்ப நமக்கு செலவு அதிகரிக்கும், சேமிப்புகள் குறையும். நல்ல பழக்க வழக்கம் இல்லாட்டி வீண் விரயங்கள் அதிகரிக்கும். ஏன்னா நல்வாழ்வு சீர்குலையும். இது ஒரு புறம் இருக்கு. அதற்கு மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பு அற்று போகும். நம்மளால சமூகத்துக்குரிய அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகும். சமூக சமாதானம் அற்று போகும். அதே போல சமூக விரோத செயல்கள் வந்து அதிகரிக்கும். கொள்ளை, கடத்தல் போன்ற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதிகரிக்கக்கூடியதாக அமையும். அடுத்து பார்க்கலாம், மன அழுத்தம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உளவியல் ரீதியாக பார்க்கும்பொழுது மன அழுத்தம் வந்து அதிகரிக்கும். அடுத்து பார்ப்போம், லஞ்சம், ஊழல் அதிகரிக்கும், அச்சத்துடன் சந்தேகத்துடன் வாழ நேரிடும். அப்ப எந்த இடங்கள்லையும் பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு அச்சத்தோடும் சந்தேகத்தோடு தான் வாழுவோம். ஏன்னா மனிதர்கள் யாருமே நல்ல பண்புகளோட இல்ல. அப்ப என்ன செய்வாங்க, திருடர்கள், கல்வர்கள்,
என்னது கொள்ளையர்கள் தான் அதிகமா சமூக சேரக்கூடிய தன்மை ஏற்படும். அப்ப நமக்கு வந்து ஒரு நிம்மதியான சூழல்ல வாழ முடியாத நிலை ஏற்படும். ஓகேவா? ரைட். அடுத்து பார்ப்போம் வந்து நல்வாழ்வு சமூகத்தில் நிலைத்திருப்பின் செல்வாக்கு செலுத்து கிடைக்கும் பிரதிபலன்கள். நல்வாழ்வு சமூகத்தின் நிலைத்திருப்பதற்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பா பார்க்க போறோம். உங்களோட மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பார்ப்போம். அதாவது நல்வாழ்வு சமூகத்தின் நிலைத்திருந்தால், நல்வாழ்வானது சமூகத்தில் நிலைத்திருந்தால் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பா பார்க்க இருக்கின்றோம். அது மிக முக்கியமா நீங்க பார்க்கலாம். இந்த நல்வாழ்வு பண்போடு ஒரு மனிதன் செயற்படும் பொழுது, நல்ல சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகத்துல வாழும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அது அந்த சமூகத்தினுடைய நிலைத்திருப்புக்கும் என்ன செய்யும், பெரும் துணையாக புரியும். சரியா? அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய என்ன செய்யலாம், இந்த பிரதிபலன்கள் நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். சரியா? அதை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், மிக முக்கியமானது. இப்போ நம்ம வந்து நம்மளோட வேலையோட இருக்கும் பொழுது நமக்குரிய கடமை உரிமை நமக்குடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாம் வாழும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்த மாட்டோம், மற்றவர்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டோம். அப்ப அவன் என்ன செய்யும், அடுத்தவருடைய உரிமை என்ன செய்யும், ஏன்னா அடுத்தவருடைய உரிமைகள் வந்து அவனுடைய கடமைகள் வந்து நம்மளால பாதுகாக்கப்படும். அடுத்து பாப்போம் பிள்ளைகள் வந்து இயற்கை என்ன செய்யும், அதாவது இயற்கை தமது கடமைகளை குறையராது நிறைவேற்றதற்கு முன்வருதல், நமது கடமையை குறையுறாது நிறைவேற்றுவதற்கு முன்வருதல். அப்ப நமது கடமையை வந்து எந்த விதத்திலையும் குறை ஏற்படாத வகையில் வந்து நிறைவான முறையில நிறைவேற்ற முன்வருவார்கள். அடுத்து நம்ம பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தின் சமாதானமான சூழல் உருவாகும். அப்ப எல்லாருமே நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்காங்க, நல்ல பண்பு உள்ளவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படி இவ்வாறு நல்ல குணங்களை பெற்ற ஒரு மக்கள் வாழக்கூடிய சமூகத்துல நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், என்ன இருக்கும், அந்த சமூகத்தில் வந்து சமாதானமான ஒரு சூழல் உருவாகும். சரியா? இப்ப சில இடங்கள்ல வீடு காணி பார்க்கும் பொழுது அந்த சூழலை பார்ப்பாங்க, சூழல் எப்படிப்பட்டது, நல்ல சூழலா, நல்ல மக்கள் வாழக்கூடிய சூழலா, அப்படி இருக்கும்பொழுது அந்த சூழலுக்கான விலையும் என்ன செய்யும், அதிகமாகும். சரியா? சில சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து மக்கள் சென்று வாழ மாட்டார்கள். எனவே சூழல் வந்து வித்தியாசப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து மக்கள் வாழவும் விரும்ப மாட்டார்கள். எனவே பாத்தீங்கன்னா சொன்னா வந்து சமூகத்தில் சமாதானமான சூழல் உருவாகிறதுக்கு வழி சமைக்கப்படுது. அடுத்து பார்ப்போம், சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அந்த சமூகமானது நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பு கொண்டதாக அமையும். ஏன்னா எல்லாருமே நல்லவராகவே இருக்காங்கன்னு சொன்னா அந்த சமூகம் வந்து பாதுகாப்பு கொண்டதா அமையும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தார்மீக சுதந்திர சமூகம் கட்டி எழுப்பப்படுது. அதே போல லஞ்ச ஊழல் குற்ற செயல்கள் திருட்டு முதலிய தீய எண்ண செயல் வந்து புறந்தள்ளப்படுது. அப்ப எல்லாருமே நல்லவரா வாழும் பொழுது, எல்லாருமே சட்டத்தை மதித்து வாழும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த சூழல் வந்து மிகவும் அமைதியான ஒரு சூழலா வாழக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? சொல்லுங்க பாபு, விளங்குச்சா? சார் நீங்க இப்ப விளங்கப்படுத்தின கேள்வி கொஞ்சம் திரும்ப விளங்கப்படுத்துங்க. ஓகே, ரைட். என்ன பார்த்தோம், அதாவது நல்வாழ்வு சமூகத்தில் நிலைத்திருப்பின் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விதம். சரியா? என்ன சொல்றாங்க, நல்வாழ்வுள்ள ஒரு சமூகமா காணப்படுற பட்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு சமூகத்துல எல்லோருமே நல்லவர்களா இருக்காங்க, ஏன்னா நேர்மையானவரா இருக்காங்க. அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு 50 குடும்பம் சொல்லுமே, அந்த பகுதியில் வந்து எல்லாருமே நேர்மையானவர்கள், நல்லவர்கள், நேர்மையான விதத்தில் வந்து உழைக்கக்கூடியவர்கள், அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்தவர்கள். அப்படி வாழும் பொழுது அந்த சமூகம் எப்படி இருக்கும், ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும். பிரச்சனைகள் இருக்குமா? பிரச்சனைகள் இருக்குமாங்கண்ண? இல்லை. ஒரு அமைதியான சூழல் உருவாகும். அப்ப என்ன செய்யப்படும், அடுத்தவரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும்.
அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலைகளை செய்து பழகி கொள்ளும் பொழுது, தங்களுடைய வேலைகளை மாத்திரம் செய்யும் பொழுது என்ன செய்வாங்க, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருப்பாங்க. அப்ப அங்க என்ன நடக்கும், அடுத்தவருடைய உரிமைகள் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அடுத்து பாருங்க, தமது கடமைகளை குறையராது நிறைவேற்றுவதற்கு முன் வருவோம். அப்ப ஒவ்வொருத்தரும் பாருங்க சொன்னா தமக்குரிய கடமைகளை என்ன செய்வாங்க, சிறப்பாக நிறைவேற்ற முன் வருவார்கள். சரியா? சமூகத்தில் சமாதானமான சூழல் உருவாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சமூகம் எப்படி இருக்கும், ஒரு அமைதியான சூழல்ல அங்குள்ள மக்கள்லாம் வாழ்வாங்க. சரியா? சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அப்ப களவாணி இல்ல, பொய் சொல்லக்கூடியவர் இல்ல, திருடன் இல்ல, மங்களம் அடிக்கிறவர் இல்ல, எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே தொழில் செய்யறாங்க, எல்லாரும் நன்றாக உழைக்கின்றார்கள். அப்ப என்ன நடக்கும், அங்க அந்த சமூகமானது பாதுகாக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தார்மீக சுதந்திர சமூகம் வந்து கட்டி எழுப்பப்படும். ஏன்னா ஒரு அமைதியான சூழல்ல வாழக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்து லஞ்ச ஊழல், குற்ற செயல், திருட்டு முதலிய நடக்கும், தீய செயல்கள் புறந்தள்ளப்படும். அப்படின்னா அந்த செயல்கள்லாம் அந்த இடத்துல இருக்காது. சரியா பிள்ளைகள்? பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஏன்னா போலீஸாருடைய தலையீடும் இருக்கும். சமூக சூழல் அமைதியான சூழலா வாழும் பொழுது என்ன செய்யப்படுறாங்க, போலீஸாருடைய தலையீடும் அங்கே இருக்கப்பட மாட்டாது. அப்ப இந்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா? ஓம் சார். ஓகே ரைட். என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, சமூகத்துல எல்லாருமே நல்லவரா வாழும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மை, அவ்வளவுதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருமே நல்லவரா இருக்காங்க, அப்ப என்ன நன்மை ஏற்படுது அதான் நம்ம பார்க்கிறோம். ரைட், நம்ம அடுத்த கேள்விக்குள்ள வரலாம். ரைட், பார்ப்போம். இந்த சமூகத்துல வந்து சகவாழ்வின் தேவைக்கான காரணங்கள், ஏன் இந்த சமூகத்துல சகவாழ்வானது தேவைப்படுது, அதை பார்க்க போறோம். விளங்குதா? சரியா? இந்த சகவாழ்வு வந்து இந்த சமூகத்துக்கு ஏன் தேவைப்படுகின்றது என்பதை தான் நம்ம என்ன பார்க்க போறோம். பாருங்க, சமூகத்தின் சகவாழ்வின் தேவைக்கான காரணம் என்ன, அதை பார்க்க போறோம். சரியா? அதுல பார்க்கலாம், பல்வகை சமூகத்தின் ஐக்கியத்தை பாதுகாத்தல். பல்வகை சமூகத்தின் ஐக்கியத்தை பாதுகாத்தல். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், வந்து ஒரு சமூகத்துல ஒரு இன மக்கள் மட்டும் வாழ மாட்டாங்க. இப்ப நம்ம வாழக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து பல்வேறுபட்ட இனங்களை, அதாவது மதங்களை பின்பற்றப்படக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. சரியா? சகோதர சிங்களர்கள் வாழ்கின்றார்கள், தமிழர் வாழ்கின்றார்கள், முஸ்லீம் வாழ்கின்றார்கள், பரங்கியர், எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒரு சூழல்ல ஒன்றிணைந்து வாழ்கின்றார்கள். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, பல்வகையான சமூகத்தில் ஐக்கியத்தை பாதுகாத்தல். அவ்வாறுபட்ட சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்க உள்ள அந்த ஐக்கியத்தை, அந்த ஒற்றுமையை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும், அதுதான் சொல்லப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மிக முக்கியமானது. சரியா? சமூகத்தினுடைய அந்த பாதுகாப்பை எல்லோரும் வந்து அமைதியான முறையில நம்முடைய வேலைகளை செய்வதற்கு போவதற்கு பதிலாக போகக்கூடிய அந்த பாதுகாப்பை என்ன செய்யணும், உறுதிப்படுத்துதல். ரைட். அடுத்து நாம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதோருக்கு உதவுவதற்காக, தங்களுடைய தேவைகளை வந்து சரியான முறையில நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவருக்கு உதவுவதற்காக. இறுதியா பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இறுதியா பார்த்தோம் வந்து பிள்ளைகளை உடைய நீங்க ஸ்கிரீன்ல கீறி கொண்டு இருக்கீங்க, தயவு செய்து ஸ்கிரீன்ல கீறத நிறுத்துங்கள். ஒரு சிலர் செய்யற வேலைனால ஏனைய மாணவர்களுக்கு என்ன செய்வது, ஒரு தடையாக இருக்கின்றது. சரியா? தயவு செய்து ஸ்கிரீன்ல கீற வேலையை வைத்து கொள்ள வேண்டாம்.
சரியா பிள்ளைகள்? அடுத்து ஸ்க்ரீனில் கீறது யாருன்னு பார்த்தவங்க வந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். எனவே படிக்க நோக்கம் உள்ள மாணவர்கள் மாத்திரம் நீங்கள் இந்த குழுவில் இணைந்து கொண்டால் போதும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரைட், பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸ்க்ரீனில் கீறீங்க. ஸ்க்ரீனை ஓகே, பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமூகத்தின் சகவாழ்வின் தேவைக்கான காரணங்கள் பார்க்குறோம். ஏன்னா பல்வகை சமூகத்தின் ஐக்கியத்தை பாதுகாத்தல், பல்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஐக்கியத்தை பாதுகாக்கணும். எல்லோருமே ஒற்றுமையாக இணைந்து செயற்படக்கூடிய விதத்தை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு வந்தாங்கன்னா உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யார் இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கா? குறிப்பிட்ட நபரை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். சரியா? நீங்கள் செய்கிற வேலை பிள்ளைகள் என்ன செய்கிறீங்க? மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க. ரைட், குறிப்பிட்ட நம்பரை ரிமூவ் பண்ண வேண்டி வருது. தயவு செய்து ஸ்க்ரீனில் கீழே வேண்டாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஏனைய மாணவர்களுக்கு தடையாக இருக்க வேணாம் தயவு செய்து. ரைட், பார்ப்போம். வந்து சமூகத்தின் சகவாழ்வின் தேவைக்கான காரணங்கள் பார்த்து கொண்டு வரோம். அது முக்கியமாக பல்வகை சமூகத்தின் ஐக்கியத்தை பாதுகாக்கணும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் உங்களோட சூழலில் வந்து பல்வேறுபட்ட மத இன மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்வார்கள். அப்போ எல்லாருக்கும் என்ன செய்யணும்? வந்து இணைந்து வாழ வேண்டிய தன்மை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். நம்ம வாழக்கூடிய அந்த சூழலில் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். சரியா? அடுத்து நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஏன்னா முடியாதவருக்கு உதவுவதற்காக. சரியா? அந்த சமூகத்தில் வந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவருக்கு என்ன செய்யணும்? அந்த விடயத்தை உதவணும். சரியா? அடுத்து சமநிலையிலான சமூகத்தின் நிலைகளை மேம்படுத்துவதற்காக. அப்போ இந்த விடயங்களை நான் பார்க்குறோம் வந்து அந்த சமூகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தின் சகவாழ்வின் தேவைக்கான காரணங்கள் நம்ம வந்து பார்த்து இருக்கின்றோம். ரைட், நம்ம அடுத்த பகுதிக்குள்ள செல்லலாம். சொல்லுங்கம்மா. சாய்னா கொஞ்சம் அவசரமா வெளியே போயிருந்தேன். ஸ்கிரீன்ல வந்து எந்த ஸ்கிரீன்ல எதுவும் கிறுக்கி இருந்தது. என்னம்மா? சாய்னா கொஞ்சம் அவசரமா இப்ப வந்து வெளியே போயிட்டு வந்திருந்தேன். எந்த ஸ்கிரீன்ல எதுவும் கிறுக்கப்பட்டிருந்தது. ஓ, அதுதான் அந்த குறித்த நபரை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய வந்துச்சு. தயவு செய்து ஏனைய மாணவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் பிள்ளைகள். சரியா? இல்ல எண்டிலையா கிறுக்கப்பட்டிருந்ததுன்னு கேக்குறேன். இல்ல உங்களோட இல்லம்மா, உங்களோட இல்ல. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே, உங்களோட இல்லம்மா. ஓகே ரைட். ஓகே, நம்ம பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் சகவாழ்வின் பண்புகள். மிக முக்கியமான சகவாழ்வு தொடர்பாக பார்த்து கொண்டு வரோம். இந்த சகவாழ்வினுடைய பண்புகளை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? பாவப்படுதல் வந்து மனிதன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சமூக பிராணி. சரியா? மனிதனால வந்து தனித்து ஒரு சூழல்ல வாழ முடியாது. அப்ப எல்லாரோடும் என்ன செய்யணும்? வந்து இணைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதனாலதான் நான் சொல்றோம் போது ஒரு சமூக பிராணின்னு சொல்றோம். சரியா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழு மனப்பான்மை, ஒத்துழைப்பு, ஐக்கியம் முதலிய பண்புகளை வந்து ஏன்னா சமூகத்துக்கு மிக முக்கியமான உடையமா நம்ம வந்துங்கன்னு பார்க்கின்றோம். சரியா? அப்ப எல்லோரோடும் சேர்ந்து வாழும் பொழுதுதான் மனிதனுடைய அன்றாட தேவைகளை எப்படி செய்வோம்? நிறைவேற்றி கொள்ள முடியுமா இருக்கும். சரியா? இப்ப தனித்து வாழ முடியாது. நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு தனிமையான முறையில வாழ முடியாது. நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல்ல வாழத்தான் மனிதனானவன் விரும்புவான். அப்ப அதில் பார்க்குறோம் இந்த சகவாழ்வினுடைய பண்புகள் தொடர்பாக பார்ப்போம். மிக முக்கியமானது பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஒத்துழைப்புடன் செயற்படுதல். பிள்ளைகள் எல்லாரும் கூட நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஒத்துழைப்போடு செயற்படணும். ஏற்கனவே பார்த்த வந்து சகவாழ்வின் தேவைகள்ல வந்து அந்த பல்வகைமை சமூகத்தின் ஐக்கியத்தை பாதுகாத்தல்.
நான் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள் வந்து நீங்க பார்க்கலாம், நீங்கள் வாழக்கூடிய சூழலானது தனியா ஒரு இனம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்களா? இல்ல. பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வெவ்வேறு மதம், இனம், மொழி ஏன்னா பேசக்கூடிய சமூகத்தை சார்ந்த மக்கள்லாம் வாழுவாங்க. அப்ப அந்த மக்களோட வாழும்போது நம்ம என்ன செய்யணும்? நாம் ஐக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கூட நம்ம என்ன செய்யணும்? ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். ஆனா எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம் இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருடன் என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு ஒத்துழைப்புடன் பரஸ்பர தொடர்போடு செயற்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளல். இப்படி நீங்க பார்க்கலாம். சித்திரை புத்தாண்டு, ரமலான், தீபாவளி போன்ற பண்டிகைகள் வரும் பொழுது நமது அயல் வீட்டார் அயல் வீட்டார் வேற்று மதத்தை சார்ந்த அல்லது வேற்று இனம் மொழி பேசக்கூடியவராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்மட மதம் நம்மட பண்டிகை நேரத்தில் என்ன செய்வோம்? அவங்களுக்கு சிற்றுண்டிகளை என்ன செய்வோம்? உண்பதற்காக வழங்குவோம். அப்படி இல்லைன்னா அவர்களை நம்ம என்ன செய்வோம்? நமது வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்போம். அதாவது பகிர்ந்து கொள்ளல். சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்தவரை மதித்தல். இதுதான் சமூகத்துல மிக மிக குறைவா இருக்க ஒரு விடயம். அடுத்தவரை மதிக்காத தன்மை. அப்ப அடுத்தவரை முக்கியமா மதிக்கக்கூடிய தன்மை நம்ம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, நேசமான தன்மை. எல்லாரும் கூட நம்ம என்ன செய்யணும்? பரஸ்பர நம்பிக்கையோடு காணப்படும். நேசமான, எல்லாரும் நேசிக்கணும். அடுத்து பரஸ்பர நம்பிக்கை. அடுத்து நேர்மையான தன்மை, உடன்பாடான தன்மை. அப்ப இந்த விடயங்கள்லாம் வந்து பிள்ளைகள் நம்மிடம் காணப்படுகின்ற பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? அனைத்து இன மத மொழி பேசக்கூடியவரோட நம்ம என்ன செய்வோம்? ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரி பிள்ளைகள், இப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பெரும்பாலும் பல்லின மத கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. ஒரு இனம் ஒரு மதம் அப்படியெல்லாம் கிடையாது. எனவே நம்ம என்ன செய்யணும்? விரும்புகிறோமோ விருப்பம் இல்லையோ ஏனைய இன மத மொழி பேசுகின்ற சமூகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இணைந்து வாழ வேண்டிய தன்மை நம்ம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பாப்போம். இந்த சகவாழ்வின் பண்புகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் முக்கியத்துவம். அதாவது சகவாழ்விற்குரிய பண்புகளை வாழ்க்கைக்குரியதாக கொள்வதனால் கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம். அதாவது பண்புகளை வந்து நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம பார்ப்போம். பாருங்க, மனிதனால் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தனியாக வாழ முடியாது. அப்ப குடும்பம், அதே போல சமூகம், சமுதாயம் என்பவற்றோடு இணைந்து தான் என்ன செய்யலாம்? அவனுடைய வாழ்க்கை நடத்தக்கூடியதா இருக்கின்றது. சரியா? இப்ப எனவே நீங்க பார்க்கலாம், அன்றாடம் கடமையில் ஈடுபடும் பொழுது ஒத்துழைப்புடனும் அதே போல செயற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் எல்லோரோடும் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு மனிதனா வாழ்கின்றான். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சக வாழ்விற்கான பண்புகள் தேவைப்படும். ஏன்னா அந்த விடயத்தை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சகவாழ்வுக்கான பண்புகள், அதாவது தினசரி அடுத்தவுடன் செயற்படும் பொழுது சகவாழ்விற்கான பண்புகள் என்ன செய்யணும்? நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாழ்க்கையில அதை ஏற்று செயற்படக்கூடிய மாதிரி இருக்கணும். பாருங்க, தனிநபர் அபிவிருத்தி ஏற்படுதல், இது முக்கியமானது. தனிநபர் அபிவிருத்தி தன்மை ஏற்படக்கூடிய தன்மையை பார்க்கலாம். சரியா? அதே போல பாத்தீங்கன்னா சமூகத்தின் சமாதானம் நிலைத்திருக்கும். சரியா? அந்நிய நேசம் உருவாகும், சமூக அபிவிருத்தி துரிதமாகும், சமூக பாதுகாப்பு என்ன செய்யப்படும்? உறுதிப்படுத்தப்படும் சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த விடயங்களை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சகவாழ்வின் பண்புகளை கடைபிடிக்கும் பொழுது சகவாழ்வுக்குரிய பண்புகளை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்குரியதாக மாற்றும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து பார்க்கின்றோம். சரியா பிள்ளை? அடுத்து பார்ப்போம் வந்து நாம் வாழும் சமூகத்தின் பல்வேறு தனிநபர்கள் குழுக்கள் என வாழ்கின்றார்கள். அந்த தனிநபர்கள் குழுக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? நம்மளோட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பல்வேறுபட்ட குழுக்கள் தனிநபர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களை என்னென்ன வகையில வந்து வகைப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாம இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம்.
ரைட். அதை முதலாக பார்ப்போம் வந்து நல்வாழ்வு வாழ்ந்தாலும் சகவாழ்வற்றோர். சரியா? நல்வாழ்வு வாழ்ந்தாலும் சகவாழ்வற்றோர். இவங்கள பார்த்தீங்கன்னு சொன்ன பயில வந்து இவர்கள் மற்றவர்களுக்கு தொல்லையின்றி வாழ்வார்கள். அப்ப இந்த கேட்டகரியில வாழக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மற்றவங்களுக்கு எந்த விதமான தொல்லையின்றி வாழ்வார்கள். தார்மீக வழியில் சட்ட ரீதியான பணம் சம்பாதிப்பார். அவங்க எந்த விதத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்க மாட்டாங்க. தார்மீக வழியில வந்து பயணம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. சரியா? அயலவருக்கு உதவி செய்வவோ அடுத்தவரின் துன்பத்தில் பங்கு கொண்டு பரிகாரம் செய்யவோ முன்வருவார்கள். ஏதாவது ஒரு துன்பம் பிரச்சனைகள் என்பன ஏற்படும் பொழுது என்ன செய்வாங்க, அவங்க கூட இணைஞ்சு வேலை செய்யக்கூடியவராக இருப்பாங்க. சரியா? அடுத்தவர் வீட்டில் மரணம் நிகழ்ந்தாலும் பொருட்படுத்த மாட்டார்கள். இவர்கள் நல்வாழ்வு வாழ்வும் சகவாழ்வும் இல்லாதவராக பார்க்கப்படுகின்றார்கள். சரியா? அப்ப இவர்களும் வந்து அந்த கேட்டகரியில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நல்வாழ்வு வாழாத சகவாழ்வுடையோர். நல்வாழ்வு வாழாத சகவாழ்வுடையோர் இவங்கள பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இவர்கள் சட்ட ரீதியற்ற முறையில் பணம் தேடுவார்கள். அப்ப ஒழுங்காக சட்டத்தை மதிக்காம சட்ட ரீதியற்ற விதத்துல பணம் தேடுவாங்க. தார்மீக வழியில் வாழ்க்கை நடத்த மாட்டாங்க. களவெடுத்தல், போதைப் பொருள் வர்த்தகம், கள்ள கடத்தல் முதலிய முறைகேடான வாழ்வில் மற்றவர்களை தொல்லை தருபவராக இருப்பாங்க. ஆயினும் பெரும்பாலும் தமது அயலவர் உறவினர் மிகவும் நேசமான இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவாங்க. நல்வாழ்வு வாழாதவர்கள் பெரும்பாலும் தமது பாதுகாப்பு கருதி சகவாழ்வு பணமீட்டும் முறையினை மூலம் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாதவராக இருக்காங்க. சரி, அப்ப இரண்டாவது கேட்டகரியில் கூறியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்க பெரும்பாலும் போதைப் பொருள் கடத்தல், களவெடுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு உரியவரா இருக்கின்றார்கள். ரைட். மூன்றாவது பார்ப்போம், நல்வாழ்வு சகவாழ்வு இரண்டும் இல்லாத வாழ்வோர். இவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இவர்கள் இயற்கையாவே மற்றவர்களுக்கு தொல்லையாக அமையவர். சட்ட ரீதியான முறையில் பல்வேறு முறையற்ற முறையிலும் பணம் சம்பாதிப்பார். தீய செயல்களில் ஈடுபடுவர். முறைகேடான தேடியவற்றிலிருந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். இவர்களை அயலவருக்கோ உறவினருக்கோ எவ்வித உதவியும் கிடைக்காது. இவர்கள் சமூகத்திற்கு தொல்லையாகவே சுமையாகவும் காணப்படுவார்கள். அப்ப இந்த கேட்டகரியில் வாழக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இவங்க சமூகத்துக்கு பெரும்பாலும் இடைஞ்சலாகவும் தொல்லையாகவும் இருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகின்றது. இறுதியாக நான் பார்க்க போற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது நல்வாழ்வு சகவாழ்வு இரண்டும் உடையோர். இறுதியான பகுதி நல்வாழ்வு சகவாழ்வு இரண்டும் உடையோர். இவங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் சட்ட ரீதியான தார்மீக வழியில் பணம் தேடக்கூடியவராக இருப்பாங்க. இப்போ எந்த ஒரு விடயத்தையும் லீகலா செய்யக்கூடியவராக நம்ம வந்து பார்க்கலாம். மற்றவர்களுக்கு தொல்லை தரவோ அதாவது பராமரிக்கவோ அமைய மாட்டார்கள். பாரமாக யாருக்கும் இருக்க மாட்டாங்க. சம்பாதித்த பணத்தை தார்மீக வழியில செலவிடுவாங்க, தர்ம வழியில செலவிடுவாங்க. அயலவருக்கு உறவினர்களுக்கும் எப்போதும் உதவி செய்வர். ஒருவருக்கு கஷ்டம் துன்பம் தேடும் பொழுது உதவி உபகரணங்கள் என செய்து ஒத்துழைப்பினை வந்து அவங்க செயற்படக்கூடியவரா இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து சமூகத்தை பொறுத்தளவுல சமூகத்துக்கு இவர்கள் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நல்வாழ்வு சகவாழ்வு என்பவற்றுக்குரிய பண்புகள் வளர்த்து சமூக அபிவிருத்தியை பயனுள்ள வகையில் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த முறையின் கீழே தான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த வாழ்க்கை முறையானது மேம்பட்டு இருக்கின்றது. ரைட். அப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய தினத்தில் வந்து நம்ம பார்த்த விடயங்களை பார்ப்போது அதாவது முக்கியமான ஒரு சில விடயங்கள் நம்ம வந்து பார்த்துருந்தோம். முதலாவது நல்வாழ்வு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து இந்த நல்வாழ்வுக்குரிய பண்புகள் தொடர்பாக ஒவ்வொரு நல்வாழ்வுக்குரிய பண்புகள் மற்றும் மாணவர்களிடத்தில் காணப்படக்கூடிய பண்புகள் தொடர்பாக நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து நல்வாழ்விற்கான நெறி தவறுவதால் ஏற்படுற பிரச்சனை. சமூகத்துல நல்வாழ்வை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த சமூகம் நமக்கு என்னென்ன விடயங்கள்ல பிரச்சனை ஏற்படுத்தும் என்ற விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். சரியா? அடுத்து நல்வாழ்வு சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் செல்வாக்கு செலுத்த வேண்டிய காரணம். அந்த சமூகமானது ஒரு நல்ல சமூகமா நிலைத்து நிற்க வேண்டும் என அதுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை பார்த்தோம். அடுத்து சகவாழ்வு, அதே போல சகவாழ்வு தொடங்கும் குடும்பம் தொடர்பாக பார்த்தோம். இறுதியா பார்த்தோம் வந்து இந்த சகவாழ்வின் பண்புகள் பார்த்தோம். அதன் பிறகு
சகவாழ்வு பண்புகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தோம். இறுதியா நாம் பார்த்தது நல்வாழ்வு சகவாழ்வு தனிநபர் சமூக அபிவிருத்தியின் முக்கியத்துவம் தொடர்பாக பார்த்திருந்தோம். அப்ப இன்றைய தினத்துல பிள்ளைகள் நாம் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? விளங்குச்சாமா? இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? ஒரு சில விடயங்களை மாத்திரம் தான் பார்த்திருந்தோம். அந்த பகுதி விளங்குச்சாமா? ஆம் சார் விளங்குச்சு. ஓகே ஓகேம்மா, ரைட். இப்போ தொடர்ச்சியா நீங்க வந்து படிக்கணும். அப்ப இன்றைய தினத்தில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. சரியா? நம்மளோட வருகின்ற வகுப்புல வந்து அந்த கூட்டுறவு இயக்கம் தொடர்பாக, அதாவது கூட்டுறவு இயக்கத்தினுடைய அறிமுகம், அந்த கூட்டுறவு இயக்கம், அதே போல கூட்டுறவு இயக்கத்தின் நோக்கங்கள், கூட்டுறவு இயக்கத்தின் இன்றைய செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை வந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம வந்து விரிவா பார்ப்போம். குறித்த பகுதியை நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வரணும். அப்பொழுதுதான் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது பிள்ளைகள் வந்து உங்களால பதில் கூற முடியுமா இருந்துச்சு. அப்ப இன்றைய தினத்திலையும் ஒரு சில மாணவர்கள் மாத்திரம் தான் என்ன செஞ்சீங்க, கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விடைகளை கூறுகின்றவர்களா இருந்தாங்க. ஏனைய மாணவர்கள் மௌனமான முறையிலே இருப்பதை அவதானிக்க முடிந்தது. எனவே எதிர்வருகின்ற காலங்களில் அவ்வாறு இருக்காமல் குறித்த பகுதிகளை நீங்க பார்த்துடுவாங்க. அதன் பிறகு விளங்கப்படுத்தும் பொழுது நீங்களும் என்ன செய்ய, குறித்த கேள்விகளுக்கு பதில் கூற தயார் நிலையில வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்டவங்க அனைவருக்கும் எனது நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். குட் நைட் பிள்ளைகள். God bless you. Bye. Okay, sir. Bye, sir. Good night, sir.